இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில இன்பங்களை எங்களுக்கு தந்திருந்தாலும் மறுமை என்ற வாழ்க்கையிலே அவன் தரக்கூடிய அந்த சுவனம் என்கின்ற அந்த வெகுமதியை பொறுத்தவரையில் அது இந்த உலகத்தை விட எங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அது பெருமதி வாய்ந்தது என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இந்த சுவனத்தை பற்றி சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. அந்த சுவனம் என்பதுதான் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 15க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த சுவனத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே சாதாரண வெற்றியாக அல்லாஹு தஆலா அதை வர்ணிக்கவில்லை. ஒரு பெரும் ஒரு வெற்றியாக, ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக, கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு பாரிய ஒரு வெற்றியாக அல்லாஹு தஆலா இந்த சுவனத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறார். ஆனால் அநியாயம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமை என்னவென்றால், சுவனத்தை தள்ளி வைத்துவிட்டு அறிந்து போகக்கூடிய, இப்பொழுது முடிகிறதா நாளை முடிய போகிறதா என்று கூட தீர்மானிக்க முடியாத, பயங்களோடும் கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதே போன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, நோய்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையைத்தான் எங்களுடைய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், இதைவிட நாங்கள் எங்களுக்கே இதைவிட ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை யாரும் எங்களுக்கு செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை நாங்களே எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னஹ், யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்திலே அவர் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ், அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது வெறுமனே மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு இன்பமே தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நரகத்திலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு மறுமையிலே அந்த சுவனத்தை அடைவது என்பதை அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு வெற்றியாக கருதுகிறான். அதுதான் உறுதியான வெற்றி என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அந்த சுவனங்களிலே நுழைவிப்பார். அந்த சுவனங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்திலே இதற்கு எந்த விதமான பெறுமதியும் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை கணக்கெடுப்பதே கிடையாது. இந்த உலகத்தையோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களையோ அல்லாஹு தஆலா மதிப்பது கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் மதிப்பில்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு பெறுமதியாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த அளவுக்கு கூட, கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் பெறுமதி இல்லாததன் காரணமாகத்தான் காபிர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வையிலே சுகபோகமாக வாழ வைத்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் எந்த பெறுமதியும் அற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டும் போது என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு செத்த பெறுமதி இல்லாத ஒரு ஆட்டை தூக்கி காட்டி கேட்டார்கள், இதை யார் விலைக்கு வாங்குவீர்கள்? சஹாபாக்கள் பார்த்தார்கள், ஒரு ஆடு, பெறுமதி இல்லாத ஒரு ஆடு, அதுவும் செத்து போயிருக்கிறது, இதை யார் விலைக்கு வாங்குவார்கள் என்று நபியிடமே திருப்பி கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஆட்டை வைத்து சொன்ன செய்தி என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் இதைவிட அற்பமானது என்ற ஒரு செய்தியை அந்த நபித்தோழர்களுடைய உள்ளங்களிலே பதிய வைத்தார். எனவே அந்த அளவு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களாக இருக்கலாம், உலக வாழ்க்கைகளாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான ஒரு பெறுமதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.